வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி விஜயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை மேட்ரிமோனியெல்லாம் பொண்ணு பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ உங்களுக்கு பிடிச்ச பொண்ணாக இருந்தால் சொல்லுங்கள், அவங்கள பார்க்கலான்னொன்னே நீங்கள் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்ற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவர், நீங்கள் உங்கள் ஒய்ஃப் எப்படிலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து பேசினாலும் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட இப்படி தான் இருந்த மாதிரி எனக்கு தோணும். சரி, எனக்கு அப்படி கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் விஜய் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் உங்களுக்காக பொண்ணு பார்த்துருக்கேன் மேட்ரிமோனிலேருந்து, நீங்கள் வந்து அந்த பொண்ணை பாருங்கன்னொன்னே விஜய் வந்து என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் வந்து உங்ககிட்ட பேசணுன்னா நீங்கள் வந்து அந்த பொண்ணை பார்த்து தான் ஆகணுன்ற மாதிரி காவேரி சொல்லவும் என்ன பண்ணுறாரு விஜய், வேறு வழியே இல்லாமல் அந்த பொண்ணை போய் பார்க்குறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில கண்டிஷன்லாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும், அப்போ நம்ம 2 பேர் குழந்தெல்லாம் பெற்றுக்கலாம்ல, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ற மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் பொண்ணு நைட்டில் நம்ம கூட தான் தூங்குவாளா அப்படின்னு கேட்ட உடனே விஜய்க்கு கோவம் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு சென்ஸோட பேசுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சத்தம் போட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. வந்தோடனே இதை பார்த்தா காவேரி என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, முதல்ல மேட்ரிமோனிலேருந்து அவருடைய ப்ரொஃபைலை தூக்குங்க, இவர் வந்து ஷை டைப்லாம் கிடையாது, இவர் ரொம்ப வந்து கோவக்காரராக இருக்காருன்னு அப்படியே காவேரி ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.